Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard maths question paper answer key. இதனால மாணவர்களுக்கு என்ன ஆக போகுது அப்படினா கட் ஆஃப் இந்த வருஷம் இன்கிரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா குழப்பம் ஏற்பட்டுருச்சு கவர்மெண்ட். அட என்னடாப்பா क्वेश्चन பேப்பர் ஈஸியா கேட்டாலும் குத்தம், क्वेश्चन பேப்பர் கஷ்டமா கேட்டாலும் குத்தமா? அப்படி கிடையாது. ஈஸி இன்னைக்கு ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு பையன் மீடியமாக படிச்சிருந்தா கூட 90 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். சென்டம் நிறைய விழுகும். இதனால் ஃபிசிக்ஸ் மார்க்கு பெரிய அளவில் பாதிப்பு அடையாது. ஏன்னா அது 50 மார்க் தான் கட் ஆஃப். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். அதனால் நம்ம சேனலில் ஸ்டே டியூனாக இருங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கரியர் கைடன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் எந்த காலேஜில் நீங்கள் போய் சேரணும், அண்ட் எந்த காலேஜில் நீங்கள் போய் படித்தா நல்லாயிருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், உங்கள் கட் ஆஃப் இந்த வருஷம் என்ன ஆகும், எப்படி ஆன்சர் பேப்பர் ஸ்கிரிப்ட் வந்து திருத்துவாங்க, எல்லா டீட்டெயிலாமே பார்க்கலாம். அதனால் நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க முடித்த உடனே. எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் கரியர். உங்கள் கரியருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இது ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆன்சர் இது வந்து A டைப் கொஸ்டின் பேப்பர்னு நினைக்கிறேன், தெரியல, பார்த்துக்கோங்க. சரியா? ஆன்சர் கீ ஃபஸ்ட் ஆன்சர் வந்து ஈஸி 8/3 புக் பேக் தான் எல்லாமே. 3πa²/8. அடுத்து 10 ஆன்சர் இதோடது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆன்சரு. இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லையா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இதெல்லாம் பாருங்கள் 3 வேரியபிள் இருக்குது. அதனால் 8 ரோ வரும். இது பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா = 0. அடுத்தது இது பாருங்கள் DA² இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதுதானே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணால் ஓன் சம் மாதிரி தான் இருக்கான, பட் ஈஸி தான். அசிம்டோட் ஹரிசாண்டல் x = 0. அடுத்து 1/x x = 0 1/x + 1² இது தென் இட்ஸ் டிஃப்ரென்ஷியல் இஸ் கிவ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா x² + y² இது கரெக்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் ரோல்ஸ் தியரம் 2 மார்க்கில் எடுத்து 1 மார்க்கில் அப்படியே ஈஸியாக கேட்டிருக்கேன். பேரபோலா n டைப் ஆஃப் கோனிக் ஈக்குவேஷன் பேரபோலா. அடுத்து இந்த ஆன்சர் வந்து C 5 - 2 3 - 1 இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் 45 டிகிரி இதுக்கு ஆன்சர். சரிங்களா? பிளேனு ஆங்கிள் பிட்வீன் பிளேன் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1/√5 இதுக்கு ஆன்சர். ஓகே. அடுத்து 16 வந்து -q/r. இவா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. வேரியன்ஸ் ஆஃப் 3 வந்து 0. இதை மார்க் பண்ணல, 0 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸஸ் ரேண்டம் வேரியபிள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்டாக போட்டிங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டில் போட்டால் 2 ஆன்சர் 2. 19க்கு வந்து அட்ஜாயிண்ட் AB அட்ஜாயிண்ட் A அட்ஜாயிண்ட் B. அடுத்து x³ + 64 - 4 இது வந்து புக் பேக். அடுத்து இது பாருங்கள் 2 மார்க் என்ன பண்ணி வச்சிங்க, சமேஷன் i பவர் n n = 1 ஒன்றும் இல்லை. இந்த எண்ணுக்கு பதிலாக போட்டிங்கன்னா 1 to i 1 + 2 + 3 + 4 அப்படி தானே? அப்போ 12 வாட்டி எழுதிட்டு 0 ஆன்சர் இல்லையா? அதானே வரும். சரி ஓகே. அடுத்தது இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா அதுக்கு புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. சம் ஆஃப் ரூட் போடுறீங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் போடுறீங்க, இதுக்கு ஒரு சம் ஆஃப் ரூட் போடுறீங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் போடுறீங்க, அதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா போட்ட ஆன்சர். அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் 2x + 3 df/dxன்னு வரும். dx இந்த பக்கம் கொண்டு போங்க, dx வேல்யூ இதுவும் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y = mx தானே ஸ்ட்ரைட் லைன். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் m. டிஃபரன்ஷியேட் பண்ணால் y' m. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த எம்மோட வேல்யூ தூக்கி அதிலே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் ஆயிரும், ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து மீனோட ஃபார்முலா என்னது, இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் x into f of x into dx e of x infinity to -infinity. இங்கே 1 2 to 1ன்னு கொடுத்துட்டாங்க லிமிட்டு. ஸோ அடுத்து ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் x - h² + y - k² is equal to ரேடியஸ் வந்து 3. ஸோ சென்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதில் போட்ட ஆன்சரு. அடுத்து ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் மைனர் மெத்தட். ஏதோ ஆன்சர் 2 இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு 2 × 2 மைனர் எடுத்து இதை விட -16 இது -21 ஆன்சர் அதிலே வந்துருச்சு 2. இது பாருங்கள் ரிடக்ஷன் ஃபார்முலா ரொம்ப ஈஸி. எல்லா பிட்டால் ரூல் 1/2 ஆன்சர். நீங்கள் 1 எடுத்து போட்டிங்கன்னா என்ன ஆகும், 1 எடுத்து போட்டிங்கன்னா என்ன ஆகும், 1 1 - 0 ஆன்சர் வந்துருச்சு. இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துடும் 1/2 ஆன்சர். ஸோ அடுத்து வந்து கோப்ளானர் ஜஸ்ட் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்டில் போடுங்க, ABC பாக்ஸ் ப்ராடக்ட். இல்லைனா A வெக்டர் × B வெக்டர் .cன்னு போட்டாலும் கரெக்டாக. ஆனால் டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது 0 வந்தால் சரி. நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் போட்டுக்கலாம், கம்பல்சரி ஈஸியாக இருக்குது. இது பாருங்கள் ஒருவேளை ஆன்சரே வரலைன்னா காட் இன்வர்ஸ் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் போட்டு நம்ம கொண்டு வரணும். இது வந்து சீக்கண்ட் இன்வர்ஸாக ப்ரூவ் பண்ணணும். சும்மா நீங்கள் எழுதி வச்சாலே இதுக்கெல்லாம் 1 மார்க் எடுத்துரும். ஈக்குவேஷனாக டான்ஜென்ட் நார்மல் 5 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்டிருக்கேன், பரவாயில்ல, இது ஈஸி. ஃபார்முலா போட்டலாம். ப்ரூவ் தட் A வெக்டார் - B வெக்டார் அதாவது இது 2 கிராஸ் எடுத்து இது கூட டாட் எடுத்து இன்ட்டு பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. அடுத்தது ப்ரூவ் தட் ஆயிலர்ஸ் தியரம், அதிலே ஆன்சர் இருக்குது.
NFன்னு போட்டால் n வந்து 3/2 இதில் லாம்டாலாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். இட் இஸ் ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சரு. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் ப்ராடக்ட் மேக்ஸிமம் 7.8லேருந்து கேட்டிருக்கு. ஈஸி. ரூட் tan x i போட்டு 2i போட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு பாருங்கள் ஆன்சர் 2i. ரொம்ப ஈஸி இல்லையா? அடுத்தது நம்ம சம் tan inverse of x + tan inverse of y + c. பாருங்கள் என்ன இப்போ, அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம வேரியபிள் செப்பரபிளில் கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்குற சம் இதுதான். அடுத்த 3 ஃபேர் காயின் டாஸ் சம்டைம் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்பர் ஆஃப் ஹெட் செகண்ட். இது போடணும்னா போடலாம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தானே. எக்ஸாம்பிள் சம் தான் இது, ஈஸி தான். இல்லைனா லாஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு அட்ஜ் எடுக்கணும், அதாவது அட்ஜாயிண்ட் எடுத்துருவீங்க. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏக்கே இன்னொரு டைம் அட்ஜாயிண்ட் எடுக்கணும். கொஞ்சம் பெரிய சம் தான். அட்ஜ் வந்து ஆன்சர் ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கணும். வேல்யூ வரும். ஐ திங்க் 1ன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லணும், நான் இன்னும் செக் பண்ணல. அடுத்து 5 மார்க்கு. இது பாருங்கள், +or - 1/√2 ஆன்சரு நம்ம சம்மு. ஆங்கிள் பிட்வீன் 3/4 tan inverse of 3/4 நினைக்கிறதுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி. இதை வச்சு இது ப்ரூவ் பண்ணிடுவீங்க. இது கேட்டாங்க, இது பெரிய சம்மு, பட் இது ஈஸி. ப்ராபபிலிட்டியில் பெரிய சம்மு. அடுத்து கோனிக்கல் வாட்டர் டேங்க். ஆஹா, கோனிக்கல் வாட்டர் டேங்க் வித் என்னதுங்க ரிப்பீட்டட் சம்மு. ஆர் சாய்ஸில் sin α - β எது வேணாலும் போட்டிருக்கலாம். அடுத்து வாட்டர் டேங்க். இது 5.5 நம்ம சம்மு 3√3 மீட்டரு ஆன்சர். இது பாருங்கள் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுலேயே லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பாக்டீரியா சம். x = nx0 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். பிளேன் ஈக்குவேஷன் 1.2 வெக்டார் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு சம்மே கேட்டாங்க. அடுத்தது வந்து ஏரியா ஆஃப் எலிப்ஸு. என்னதுங்க அது? πABன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேரக்ட்ரிக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போது பேராபோலா டயக்ராம் கூட வைக்கலாம் அவங்க. ஸோ இது ட்ரூத் டேபிள் 5 மார்க் கிடச்சிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ட்ரூத் டேபிள் கூட கிராமர் ரூல் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராபோலாக்கு மட்டும் வெர்டெக்ஸ் ஸ்கோர் மார்க்கு, ஃபோக்கஸ் ஸ்கோர் மார்க், ஈக்குவேஷன் ஆஃப் டேரக்ட்ரிக்ஸ் ஸ்கோர் மார்க்கு. இது கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க். அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வருவீங்கல்ல, கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க். செம ஈஸி. ஏரியா ஆஃப் எலிப்ஸில் ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தால் கூட டயக்ராமுக்கு 1 மார்க் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் சும்மா எழுதினீங்கனாலே 2 மார்க் வரைக்கும் போட்டுடலாம். ஃபார்முலா போட்டிருப்பீங்க, √(a² - x²) ஃபார்முலா போட்டிருப்பீங்க. ஸோ ஓவரால் ஈஸி தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே உங்கள் கூட போட்டிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஆகும், இந்த வருஷம் வந்து சீட்டு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா, இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு எந்த கட் ஆஃப் சேஃபஸ்ட் கட் ஆஃப் எல்லாமே பேசுவாங்க. அதனால் நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன்டாக நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.